Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம இப்போ சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கோம். காலையில் 5 மணி அரௌண்ட். ஸோ எங்கே போயிட்டுருக்கோம்னா கேரளாவுக்கு போயிட்டுருக்கோம். கேரளாவில் சூப்பரான ஒரு ஐலாண்டை தான் விசிட் பண்ண போகிறோம். அண்ட் இவரை நம்ம நியூவாக சேனலில் ரெக்ரூட் பண்ணியிருக்கோம். இவரை பற்றி பல விஷயங்களை வந்து நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸ்லையும் இந்த வீடியோலையும் பார்ப்போம். ஸோ ஃப்ளைட் ஏறியாச்சு. காலைல 5 மணி இருட்டாக இருக்குது, பார்க்க வியூ சூப்பராக இருக்குது. நேராக போய் கேரளாவில் எங்கே லேண்ட் ஆக போகிறோம்? ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். கரெக்ட், ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்டில் போய் லேண்ட் ஆகிட்டு. ஸோ ஆக்சுவலி இது வந்து பூவார் ஐலாண்ட் ரெசார்ட் வந்து ஒரு ஐலாண்ட், ஐ மீன் சுத்தி வாட்டர் இருக்கிறதுனால நம்ம போட்ல தான் டிராவல் பண்ண முடியும். ஸோ அதனால ஒரு ஸ்பாட்ல போய் கார் பார்க் பண்ணாங்க. அங்கேருந்து நம்மள போட்ல கூட்டிட்டு போவாங்க. ஸோ லைட்டாக டிஸ்ல் ஆகிட்டே இருந்தது. இங்கேருந்து ஒரு 20 minutes டிரைவ். 20 minutesல நாங்கள் பூவார் ஐலாண்ட் ரெசார்ட் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இதான் என்ட்ரி. பின்னாடி வந்து அந்த ஃப்ளோட்டிங் காட்டேஜஸ்லாம் இருக்குது. ஸோ அதோட டாப் வியூ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. சரி, அங்கேருந்து ஒரு 500 மீட்டர்ஸில் வந்து நம்ம ரிசப்ஷன் வந்துட்டோம். ஸோ ரிசப்ஷனில் ஒரு ஏஸ்தட்டிக் ஃபீல் இருக்குது ரிசப்ஷனை பார்க்கவே. ஸோ பேசிக் ஃபார்மாலிட்டிஸ், அந்த ஆதார் கார்டு, அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு இங்கே ஒரு போர்டில் வந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனிவே நான் அந்த வீடியோவில் இதெல்லாத்தையும் காட்ட தான் போகிறேன். ஸோ வாங்க அப்படியே அடுத்தது போகலாம். ஸோ இந்த ரிசப்ஷன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இது காமன் ஸ்விம்மிங் பூல் மாதிரி 9 to 4 PM இந்த டைமிங்ஸ் நம்மகிட்ட கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ எங்களுக்கு ட்ரிஸ்ல் ஆகிட்டே இருந்ததுனால நாங்கள் ஸ்விம்மிங் பூல் அன்றைக்கி யூஸ் பண்ணலை, வரல. அண்ட் நம்ம கூட ஒரு நம்ம இன்ஃபேண்ட் இருக்கார் இல்லையா, விவான். ஸோ அவர் இருக்கிறதால நம்மளால அந்த லேண்ட் காட்டேஜ்லேயும் அந்த ஃப்ளோட்டிங் காட்டேஜ்லேயும் தங்க முடியல. ஸோ இந்த ரூம்குள்ளே வந்தோடனே ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடில் ரெஸ்ட் ரூம் இருக்குது. அண்ட் என்ட்ரன்ஸ்லேயே வந்து லக்கேஜ் வைக்கிறதுக்கு ஒரு ஷெல்ஃப் மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் உள்ளே போனோடனே இதுதான் நம்ம ரூம். லக்ஸூரியஸாக இருக்குது அஃப்கோர்ஸ். அண்ட் இதுதான் அந்த காட்டேஜ். ஸோ இதுதான் நம்ம பெட். உள்ளே வரும்போது ஆக்சுவலி இந்த ஷெல் மாலையை வந்து 3 பேர் கழுத்துலையும் போட்டு விட்டுட்டாங்க. விவானுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை வச்சு விளையாடிட்டு இருந்தான் அவன். அவ்வளோ சின்ன பால்கனி. அதுக்கு பின்னாடி லக்கிலி எங்கள் காட்டேஜுக்கு பின்னாடி ஒரு சின்ன பாண்ட் மாதிரி இருந்துச்சு. ஸோ மழை பெய்ய ரிசிலாவை அந்த வியூ வந்து கொஞ்சம் பார்க்க அழகாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ நாங்கள் வந்தோடனே ஒரு க்ரிப் ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். உடனே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. we were very satisfied னு சொல்லலாம். much appreciated. and இதுதான் அந்த வார்ட்ரோப். நீங்கள் உங்களோட லக்கேஜஸ் வைக்கிறதுக்கும் அண்ட் ஹேங்கர்ஸ்லாம் இருக்குது. அண்ட் ஈவன் நீங்கள் அயர்ன் பண்ணணும், ட்ரை க்ளீன் பண்ணணும்னா அதுக்கும் பேக்கேஜஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுதான் அந்த பேக்கேஜ் டீட்டெயில்ஸ். பாஸ் பண்ணி வேணால் பார்த்துக்கோங்க. அண்ட் ரெஸ்ட் ரூம் இது தான். ஸோ நாங்கள் வந்து லேண்ட் காட்டேஜ் போனதால் நாங்கள் பாத் டப்லாம் வந்து அவைல் பண்ணல. மேபி அந்த மகாராஜா காட்டேஜ் அதிலலாம் போனீங்கன்னா வந்து பாத் டப் இருந்திருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டிஸ், பேஸ்ட்டு, ப்ரஷ் அண்ட் சோப்பு, ஹோட்டல்ஸ். ஸோ ஆல் தோஸ் பேசிக் திங்ஸ் வந்து அவைலபிள். ஷவர் கேப் போதும். ஸோ என்னடா இருக்கும் இல்லை சொல்லணும்ல, விளாகுன்னு வந்துட்டா இதெல்லாம் இருக்குது இல்லை அதெல்லாம் சொல்லணும்ல. ஸோ இந்த பாத்ரூம் வந்து எப்படி பால்கனி ஆரம்பிக்கிறதுக்குள்ள முடிஞ்சிச்சோ அதே மாதிரி பாத்ரூம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள முடிஞ்சிச்சு. ரொம்ப காம்பேக்டா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்த டேபிள் வந்து அடுத்த பேசிக் திங்ஸ் லைக் டீ தூள், காபி தூள், சுகர், மில்க் பவுடர், கெட்டில், கப்ஸ், ஸ்பூன்ஸ் அண்ட் இந்த மசாஜ் ஸ்பா இருக்கு இல்லையா, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இங்கே ஒரு ஃப்ரிட்ஜு ரொம்ப அடி வாங்கி இருந்தது. பின்னாடி இருக்கிற காட்டேஜ் தெரியுது. ஆக்சுவலி வந்தவுடனே ரொம்ப பசி, சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட செமையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். சரி, இப்போ நம்ம வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சிடலாம் ப்ராப்பர்ட்டியை. ஸோ இப்போ இதான் நம்ம என்ட்ரி ஸ்பாட், பூவார் ஐலாண்ட் ரெசார்ட் இந்த இடம்.
அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து அதாவது அந்த என்ட்ரி ஸ்பாட்டுக்கு வந்து லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் ஃபுல்லாக இந்த ஃப்ளோட்டிங் ரெசார்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணோன்னே இதுதான் ஹாலு. ஸோ இந்த ஹாலில் வந்து ஒரு சோஃபா போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு பால்கனி, ஹால்லேருந்து அப்படியே ஒரு பால்கனி இருக்குது. அண்ட் இதுதான் பெட்ரூம். ஸோ இந்த அளவுக்கு சின்ன காம்பேக்டான ஒரு ஸ்பேஸ் தான் அந்த ஃப்ளோட்டிங் ரெசார்ட். பட் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த ஃபேன் பார்த்தீங்களா, 6 விங்ஸ் இருக்குது ஃபேனில். அண்ட் அங்கே நம்ம பார்த்தோம்னா இங்கே சின்னதாக பால்கனிலேருந்து அந்த பீச்சோட வியூ வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய் என்ன மாதிரி பேக்கேஜஸ் வேணுமோ அதை வந்து பார்த்து கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம். கால் பண்ணி தான் புக் பண்ணுற மாதிரி இருக்கும், டைரக்ட் புக்கிங் காட்டல. நாங்கள் வந்து ஏஜென்ட் மூலமா போனோம். பட் we are not suggesting that as we had some problems with them. ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக உங்களுக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஃப்ளோட்டிங் காட்டேஜ் மட்டும் ரொம்ப ஹைடாக புக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃப்ளோட்டிங் காட்டேஜஸ்க்கு அப்படியே ரைட் சைடு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பார் ஒன்று இருக்குது, சன்செட் பார்னு. ஸோ இங்கே ஆல்கஹால் ப்ரிவரேஜஸ்லாம் இருக்கும், நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி குடிச்சிக்கலாம். அண்ட் பக்கத்தில் வந்து ஒரு சின்ன டீ கடை இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஈவினிங்கில் வந்து டீ ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அரௌண்ட் அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் 4 to 6 PM. ஓகே, ஐயா அந்த டைமில் வந்து டீயும் பஜ்ஜியும் கொடுக்குறாங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக. நீங்கள் வேணும்னா வந்து அந்த டைமுக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் சூடாக சாப்பிட்லாம் பஜ்ஜியெல்லாம், இல்லைன்னா சூடு இருக்காது. டீ வந்து ரெகுலராக அவங்க போட்டுகிட்டே இருப்பாங்க, நீங்கள் குடிச்சிட்ருக்கலாம். அண்ட் யா நம்ம டீ ரெடி ஆகிட்டுருக்கு. டீ எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு டீ. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் இந்த இடத்துல ஆக்சுவலி ஃபேமஸ். இது நீங்கள் போட் ரைட் போனீங்கன்னா இங்கே கூட்டிகிட்டு போவாங்க. பட் கொஞ்சம் காஸ்ட்லின்னு சொல்கிறாங்க. விமானம் இருக்கிறதால நாங்கள் போகல, ப்ளோட்டிங்லாம் போகல. ஸோ நீங்கள் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்படியே நாங்கள் ப்ராப்பர்ட்டியை சுற்றி பார்க்கலான்னு போனப்போ இங்கே தான் யோகா சென்டர் இருந்துச்சு. ஸோ யோகா சென்டர் வந்து காலையில் 7 o'clock வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த டைமுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அவங்க வந்து யோகா சொல்லி தருவாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு பிளெயின் ஏரியா தான். மேபி மேட்ச் ப்ரொவைட் பண்ணி நீங்கள் யோகா பண்ணுறதுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல் ஏரியா வந்து அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் யோகா சென்டர்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் போயிட்டே இருந்தால் அந்த மகாராஜா காட்டேஜஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த டைப் ஆஃப் காட்டேஜஸ்லாம் அது வந்து இங்கே இருக்குது. லைக் இந்த வீடு மாதிரி அப்படியே வந்து நமக்கு கொடுத்துருவாங்க ஃபுல் வீட்டையும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மேபி காஸ்ட்லியாக இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கும் ஐடியா இல்லை. அண்ட் இது வந்து ஆயுர்வேதிக் சென்டர், லைக் இந்த ஸ்பா சென்டர் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதுதான் அந்த ஆயுர்வேதிக் சென்டர். நீங்கள் வேணால் அங்கே போய் ஏதாவது மசாஜஸ் ட்ரை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ். ஸோ ப்ராப்பர்ட்டியோட ரைட் எண்டில் வந்து அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. லைக் ஆர்ச்சரி அண்ட் இந்த மேலே கயிறு கட்டி ஜிப் லைன், ராக் கிளைம்பிங், அண்ட் இந்த பார்த்தீங்கன்னா அந்த டயர் தெரியுது பார்த்தீங்கன்னா, அந்த டயர்லாம் நடக்கிறது, இந்த மாதிரி அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் அது கூடவே வந்து ஒரு பார்க் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு சில டைம்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து சும்மா ஈவினிங் எங்களுக்கு அப்போ தான் டைம் கிடச்சிது. ஸோ அப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தோம். அந்த டைம் வந்து க்ளோஸ்டுன்னு நினைக்கிறேன். சும்மா பார்த்து மழை பெஞ்சிட்டு இருந்ததால் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. எனக்கு எதுவும் ஸ்கிப் தான் ஆகப்படாதுல்ல. ஸோ நீங்கள் போகிற டைமில் மோஸ்ட்லி ஓப்பனாக தான் இருக்கும், நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் மோரோவர் இங்கே இன்னொரு செஸ் போர்டு இருக்குது. ஸோ இந்த கிட்ஸ்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா பெரிய செஸ் போர்டு, பெரிய பெரிய காயின்ஸ்லாம் வச்சு ஃபன் பண்ணலாம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்களா கிட்ஸ் பார்க், அதுவும் இருக்குது. ஸோ அங்கே போய் எல்லா கிட்ஸோட ஜாலியாக விளையாடலாம். கிட்ஸ் பார்க் அப்படியே லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி சென்டர் இருக்குது. ஸோ இப்போ காட்டணும் இல்லையா, அந்த ஆக்டிவிட்டீஸோட எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கெல்லாம் இங்கே தான் செப்பரேட் சார்ஜஸ். ஆமாம், செப்பரேட் சார்ஜஸ். அண்ட் அதுக்குள்ளேயே வந்து ஜிம்மும் இருக்குது. ஸோ அந்த ஜிம்மும் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் அந்த ஆக்டிவிட்டீஸ், என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்கிறத லிஸ்ட்டு. இங்கே ஒரு ஏடிவி வெஹிக்கிளும் இருக்குது. அண்ட் அதுக்கு நேரம் ஆப்போசிட்டில் ஒரு ரேபிட் ஹட்டு ஒன்று இருக்குது. இவன் க்யூட்டாக இருக்கு வர ரேபிட்லாம், சூப்பராக இருக்கே. என்னம்மா அது, என்னப்பா அது? ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் டின்னருக்காக வந்தோம். ஸோ டின்னர் வந்துட்டு நாங்கள் எடுத்த பேக்கேஜில் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பஃபெட் தான். ஸோ இந்த ஐட்டம்ஸ்லாம் நான் எடுத்திருக்கேன். சப்பாத்தி, சாரி பரோட்டா,
ஸோ இதுதான் டைனிங் ஏரியா. அது வந்து எப்படி அந்த ரிசப்ஷன் வந்து ஒரு ஏஸ்தெட்டிக் லுக் இருந்துச்சோ அதே மாதிரி இந்த டைனிங் ஏரியாலையும் அங்கே வச்சுருந்தது எல்லாமே இந்த ஒரு ஆத்தென்டிக் கேரளா ஃபீல் இருக்கும்ல. இந்த போட்டு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்கல்ல. இந்த ஒரு போட் ஒன்று பெருசாக வச்சுருந்தாங்க. அப்புறம் செயிலரோட ஒரு இது வச்சுருந்தாங்க. பட் ஃபுட்டு வந்து ஆத்தென்டிக் கேரளா அந்த மாதிரிலாம் இல்லை, குசின் அக்ராஸ் தான். ஆமாம், குசின் அக்ராஸ் தான். பட் ஆனால் பரோட்டாலாம் நல்லா செம சாஃப்டாக இருந்துச்சு. பரோட்டா ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிரீஷுக்கு பரோட்டா பிடிக்குங்கிறதுனால இவ்வளோ மார்க்கெட்டிங் பண்ணுறேன். பட் பரோட்டா நிஜமாலே நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கேயும் வந்து ஆல்கஹால் அண்ட் பெவரேஜஸ் இருக்குது, நீங்கள் ஆர்டர் பண்ணி குடிச்சிக்கலாம். பட் இது வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும். ஸோ இப்போ சாப்பிட்டாச்சு. பஃபே நல்லா தான் இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் ரூமுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ சாப்பாடு எப்படி இருந்துச்சு? ஒரு 1.5 வருஷம் கழிச்சு விளாக் பண்ணுறதால கொஞ்சம் வெக்கப்படுறியா? அதெல்லாம் இல்லைடா, ஓகே, நல்லா இருந்துச்சுங்க. குழந்தைக்கு என்ன கேட்டாலும் பண்ணி தராங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் ரைஸ் வேணும், அதில் என்ன வேணும்னு சொன்னோம், தால் வேணும் அதெல்லாம் சொன்னோம். மேட்ச் பண்ணி அது பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் நாங்கள் ஒரு ஆப்பிள் கொண்டு வந்திருந்தோம், அதை பாயில் பண்ணி கொடுக்க சொன்னோம், அது பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் போகா மாதிரிலாம் கூட இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ யா, அந்த மாதிரி பேபி ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது வந்து நிஜமாவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட். குட் மார்னிங். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். இவனை சாப்பாடு ஊட்டி இவ்வளோ கிளப்பி அதுக்கே வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டுருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பூரி, சன்னா, சேமியா, கேசரி, வடை, க்ரொசான், ப்ரெட் அதெல்லாம் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. அண்ட் லைட் கவுண்டரில் வந்து தோசை, ஊத்தப்பம், மசாலா ஆம்லேட்லாம் இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல பிரேக்ஃபாஸ்ட்டு. சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, சாப்பிட்ட மாதிரி இல்லை. டின்னர் அண்ட் லன்ச் அளவுக்கு வெரைட்டி டேஸ்ட் பிடிக்கல. ஸோ அதனால் அவங்க ஃபீட்பேக் கேட்டபோது நான் ரிவ்யூஸ் கொடுத்துட்டேன். அந்த மாதிரி எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னு. இன்றைக்கி Day 2 டின்னர் முடிச்சுட்டு இங்கே பக்கத்தில் ஏதோ கரோக்கியன் நைட் நடக்குதான், அதுக்கு போய் வரோம். ஆக்சுவலி நாங்கள் ரொம்பலாம் வெளியில் சுற்றலை, ஒரு 2-3 ஸ்பாட்ஸ் தான் போனோம். அதெல்லாம் மேபி இந்த வீடியோ ஒரு அடுத்த வீடியோவில் வரும் பாருங்கள். இப்போ நாங்கள் Day 2 இங்கே ரெசார்ட்லேயே வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டுருக்கோம். விவான் ஓகே, ஃபுட் எப்படி இருந்துச்சு இன்றைக்கி? ஆக்சுவலி தே ஆர் நாட் ரிப்பீட்டிங் த சேம் இது சேம் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணல. நேற்று வருஷம் டின்னரில் வேறு இருந்துச்சு, இன்றைக்கி வேறு இருந்துச்சு. ஆனாலுமே வேறு லெவல் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் ஃபுட்டு இருக்குது. அண்ட் இன்னும் கதை சொல்லணுமா? ஆவரேஜாக இருந்துச்சு ஃபுட்டு. ஹாஸ்பிட்டாலிட்டி சூப்பர், ஃபுட்டு ஆவரேஜ். சரி, நாங்கள் இப்போ உள்ளே போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரோம். ஹவாய். நாங்கள் செக் அவுட் பண்ணியாச்சு. 12 மணி ஆகுது, கிளம்புறோம். ஸோ இதோட இந்த விளாக் முடியுது. இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நான் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் யா, அவ்வளோதான். உங்களோட வியூஸ்லாம் சொல்லியிருப்போம். வேறு எதாவது நீ சொல்லணுமா? ஆக்சுவலி சோப் வச்சுருந்தாங்க, பாடி வாஷ் இல்லை. ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாருமே சோப்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, மோஸ்ட்லி பாடி வாஷ் தான். ஸோ சோப் வச்சுருந்தாலும் பாடி வாஷும் வச்சுருக்கணும். வழுக்கிட்டு போகுது சோப். ஆமாம், பயோட்டிக் கூட டைப் போல். கொஞ்சம் கோவிட் டைமில் நமக்கு ஹேண்ட் வாஷ் இல்லை. அண்ட் மேட்டும் மேபி அவங்க மிஸ் பண்ணிட்டாங்களா, ஹவுஸ் கீப்பிங் மிஸ் பண்ணாங்களா, இல்லை ஹியூமன் எரர் என்னன்னு தெரில. மேட் இல்லை, பாத்திங் டவல் மிஸ் பண்ணிட்டாங்க. அது எல்லாமே நாங்கள் வந்து சொன்னதுக்கப்புறம் தான் கொடுத்தாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் தான் இருந்துச்சு. மற்றபடி ப்ராப்பர்ட்டி சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து காமாக வந்து ஸ்டே பண்ணி ஃபன் பண்ணணுன்னா வரலாம். ரிலாக்ஸ் தான். சரி, நாங்கள் இப்போ போய் போட் ஏறி வெளில போகிறோம். பாய் பாய்.